படத்தில் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹீரோ கொரட்டை விட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் குட் நைட். படத்தில் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் கொரட்டை விட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் டியர். ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜிவி பிரகாஷ், காளி வெங்கட், தலைவாசல் விஜய் அப்படின்னு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நம்ம ஆனந்த்ராஜ் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் தான் டியர். படத்தோட ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கொரட்டை வரனால கல்யாணமே ஆகாமல் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் பெரிய நியூஸ் ரீடர் ஆகணும், பெரிய சேனலில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணணும், அதுதான் என் பேஷன், செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்க ஜிவி பிரகாஷ். ஸோ இவங்க 2 பேருக்குமே ஏஜ் பார் ஆகிட்டு வீட்டில் ப்ரெஷர் பண்ணி 2 பேத்துக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் கொரட்டை விடுறாங்க அப்படின்னு ஜிவி பிரகாஷ் தெரிஞ்சக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், ப்ராப்ளம், இதுதான் டியர். டியர் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு படத்தில் பேர் வந்து தீபிகா, ஜிவி பிரகாஷ் பேர் வந்து அர்ஜுன். ஸோ தீபிகாலேருந்து டின்னு எடுத்துக்கிட்டாங்க, அர்ஜுன்லேருந்து ஏஆர் எடுத்துக்கிட்டு டியர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தோட ஆக்டிங் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா பயங்கரமாக நடிச்சிருக்காரு, ரொம்ப ஒரு எமோஷனலாக நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம மனசில் நிற்கிது அப்படின்னா காளி வெங்கட் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அவங்களுக்கு ஒய்ஃபாக ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க வராங்க, ரொம்ப இன்னசென்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நிறைய படங்கள் சரியாக போகலனாலும் இந்த ஒரு படம் பார்க்கவே நல்லா ஒரு சாஃப்டாக, ஒரு ஃபீல் குட்டாக, ஒரு மெலோடியாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது குட் நைட்டோட வைஸ் வெர்ஸா அதோட வெர்ஷன், அந்த மாதிரி வெர்ஷன் இருக்கே, இதெல்லாம் எப்படி செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் குட் நைட்டில் முழுக்க கொரட்டையை வந்து எப்படி நிறுத்துறது, எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது, எப்படி அதை பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம வந்து வெளியே வந்து மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் எப்படி நான் ஃபுல்லாக க்யூர் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே முழுக்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க குட் நைட்டில். பட் டியர் படத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு 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 மைனர் ப்ராப்ளமாக இருக்கும். இதை வச்சு ஜிவி பிரகாஷ்க்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்களுக்கும் இருக்கும். ஆனால் ஃபேமிலிக்குள்ளே இதை தாண்டி சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளேவாக எழுதி ரொம்ப சூப்பராகவே நம்ம டேரக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நம்ம டியர் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் பாய் ஃப்ரம் நாகேந்திரகுமார்.